ஹாய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக இருந்தாலும் சரி, ஆர் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி தெரியாமல் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ let's see what is time complexity. ஸோ இந்த டாபிக் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஆன்லைனில் வாங்குகிறோம் இல்லை ஆஃப்லைனில் வாங்குகிறோம். ஆன்லைனில் வாங்குகிறோன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை நம்ம நல்லா இருக்கா இல்லையா நம்ம எப்படி பார்த்து செக் பண்ணுவோம்? ரிவ்யூஸ் பார்த்து செக் பண்ணுவோம், அண்ட் ரேட்டிங்ஸ் பார்த்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நம்ம வாங்குவோம். அதே மாதிரி ஆஃப்லைனில் எப்படி வாங்குவோம்? அந்த குவாலிட்டி நல்லா இருக்கான்னு தொட்டு பார்த்து வாங்குவோம். ஸோ பார்த்து நம்ம விஷுவலி நம்ம we are going to see that lively and then we are going to buy it. லைக் அதே மாதிரி ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கோடிங் காம்படிஷன், கோடிங் கிரவுண்ட் போகிறீங்க அப்படின்னா, அங்கே they are going to evaluate your code by using this time complexity and space complexity. ஸோ உங்கள் கோட் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லையா, நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வச்சு நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி? அப்போது டைம் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது அப்படின்றது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுன்றது தான் அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு டைம் டேக்கன். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஒரு நீங்கள் எழுதின ப்ரோக்ராமை நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணுறீங்க, அண்ட் அதே ப்ரோக்ராமை மேக் ஓஎஸ்லேயே ரன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராம்லேயும் இந்த ரெண்டு சிஸ்டம்லேயும் நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள் அடித்த ப்ரோக்ராம் இதில் 1 செகண்ட் ஆகுது, 2 செகண்ட் ஆகுது, மேக் ஓஎஸில் 1 செகண்ட் ஆகுது. அப்போது நம்ம எழுதின ப்ரோக்ராம் இப்போ நம்ம அசம்ஷன் படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது அப்படின்றது அர்த்தம்னு இருந்தால் இந்த ரெண்டு சிஸ்டம்லேயும் நமக்கு ஒரே நேரம் தான் வரணும். ஆனால் இந்த விண்டோஸில் 2 செகண்ட் வருதும் மேக் ஓஎஸில் 1 செகண்ட் வருதும் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, there are multiple factors to determine the performance of the program. ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், அதாவது அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மெனி ஃபேக்டர்ஸ் பின்னாடி இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரோக்ராம் டைம் காம்ப்ளெக்சிட்டி இட்ஸ் நாட் ஈக்குவல் டு த டைம் டேக்கன். ஸோ அப்போ என்ன தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா, நான் ஒரு கிராஃபில் சொல்கிறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற இன்புட் சைஸ் வச்சு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸில் நான் கொடுக்குற இன்புட் சைஸ் நான் எடுத்துக்கிறேன் 40, 30, 50. இது எக்ஸ் ஆக்சஸ், இது இன்புட் சைஸ். ஒய் ஆக்சஸில் டைம் டேக்கன். ஸோ 10 நம்பர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது, 20 நம்பர்ஸ் 4 செகண்ட், 6, 8. ஸோ 10 நான் இப்போ நீங்கள் எழுதின ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் இன்புட்டில் 1 to 10 நம்பர்ஸ் நான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ if n is 10, the program is going to take 2 seconds. If n is 20, the program is going to take 4 seconds. அந்த மாதிரி 8 seconds இப்படி வருது. So the graph increases. The rate at which the time increases,
corresponding to the input size is nothing but time complexity. ஸோ இது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஸோ அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது? இப்போ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு 4 செகண்ட்ஸில் ரன் ஆகும் என் ப்ரோக்ராம், 5 செகண்ட்ஸில் ரன் ஆகும் என் ப்ரோக்ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே. ஸோ எப்படி we are going to represent the time complexity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there's a technical term called big O notation. ஸோ பிக் ஓ நோட்டேஷன்றது இதுதான். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு we are going to represent how much the time complexity of the particular program. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் வந்துட்டு டைம் டேக்கன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கீங்க. ஃபார் லூப் இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. count is equal to 0 and int I is equal to 0, I is less than n, I plus less than n வேணா, I is less than 5, I plus plus, sorry 5, okay 5, and then இங்கே நம்ம வந்து print பண்ண போகிறோம். ஸோ print count plus plus. ஸோ இந்த ஃபார் லுக்கு நம்ம எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு we are going to find how many steps are there. இப்போ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. இந்த இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து வீட்டில் ஒரு 4 பேருக்கு குக் பண்ண போகிறீங்க. என்னென்ன குக் பண்ண போகிறீங்க? ரைஸ் அண்ட் தென் சாம்பார் அண்ட் தென் சைட் டிஷ். இது வந்து 3 ஸ்டெப்ஸு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் இப்போ 4 பேர் குக் பண்ண போகிறீங்க. இதே வந்து நீங்கள் 10 பேருக்கும் குக் பண்ணலாம். 10 பேர் குக் பண்ணும்போது அதோட வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சாம்பாரோட லிக்விட் அண்ட் அதோட ஸ்டஃப்ஸ் அதுக்கு போகிற பருப்பு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற இன்புட்க்கு அந்த அந்த பொருட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 4 பேருக்குன்னா அந்த இன்புட் 4னா அதுக்கேற்ற போல் பொருள், இன்புட் 10னா அதுக்கேற்ற போல் பொருள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கும் அந்த அந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? வெஜ்ஜீஸ் ஒரு பக்கம், ரைஸ் ஒரு பக்கம், சாம்பார் ஒரு பக்கம். ஸோ இதான் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து count equal to 0 அது ஒரு ஸ்டெப், அண்ட் I is equal to 0 அது ஒரு ஸ்டெப், I is less than 5 அது ஒரு ஸ்டெப், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் I plus plus அது ஒரு ஸ்டெப், and then print பண்ணுறோம். ஸோ டோட்டலி 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போது ஐ எம் கோயிங் டு டூ, இப்போ இந்த 5க்கு பதிலாக நான் வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 5ன்னு போட்டிருந்தேன். அப்போ எத்தனை வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 முறை ரன் ஆகும். ஸோ 5 into 4, 5 4s are 20. ஸோ 20 ஸ்டெப்ஸ், 20 முறை இது ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து இப்படி 20ன்னு போட்டுக்கலாமா? இப்போ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் த இது இந்த மாதிரி போடுறது இது ஒரு கரெக்ட். ஸோ இப்போ நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம இன்புட் சைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, டைனமிக்காக இருக்கும் அந்த இன்புட். அப்படின்னும் போது நம்ம என்னன்னு கொடுக்கும்போது, ஸோ இப்போ இந்த 5க்கு பதிலாக என்னன்னு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ 4 into n. அப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 4 into n. இப்படி தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 4 into
n. ஸோ எப்பயுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஒரு எவாலுவேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் அஸ்யூம் worst case. And second one வந்து avoid constants. And third one வந்து avoid least value. So ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆல்வேஸ் அஸ்யூம் worst case. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எவாலுவேஷன் இருக்குன்னா 3 கேசஸ் இருக்குது. ஒன்று வந்து பெஸ்ட் கேஸ், இன்னொன்று வந்துட்டு ஆவரேஜ் கேஸ், இன்னொன்று வந்துட்டு worst கேஸ். அதாவது இன்னைக்கு வந்து எத்தனை பேர் சாப்பிட வருவாங்க, ஒரு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா, இது நம்ம வீடுன்றதை விட்டுருவோம், நம்ம ஹோட்டல் வச்சு நடத்துகிறோன்னா இன்னைக்கு 10 பேர் வரலாம், ஆர் ஆவரேஜாக 20 பேர் வரலாம், ஃபஸ்ட்டு கேஸாக 50 பேர் வரலாம். அதுக்கேற்ற போல் நம்ம வந்து ஃபுட் வந்து நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், worst கேஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா வரப்போகிற மக்களுக்கு நம்ம வந்து சஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து போடலாம். சப்போஸ் 50 நீங்கள் 10 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 50 பேர் வந்துட்டாங்கன்னா யூ கான் ஹேண்டில் தட். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம வந்து ஆல்வேஸ் வி ஷுட் திங்க் அபவுட் worst கேஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணுறீங்க. இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 10, they are toddlers. Print toddlers. Else if age is less than 20, 20, they are teenagers. If age is less than 40, they are youngsters. And else it is elders. ஓகே, இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ இன்புட் வந்துட்டு ஏஜ் வந்து அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 35 ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன கேஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் கண்டிஷன் போகுது, அதுக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் திஸ் இஸ் கோயிங் டு பி தானே ஆவரேஜ் கேஸ், பிகாஸ் நடுவில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏஜ் இஸ் 8, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே சக்ஸஸ் ஆகிடும், அது பெஸ்ட் கேஸ். ஸோ தே ஆர் கோயிங் டு பி toddlers. If age is 65, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும், எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் இந்த எல்ஸ்க்கு போயிடும். ஸோ இது வந்து worst கேஸ். ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறமா I'm going to continue this video. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, if the age is less than 8, that's going to be the best case because ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே அது வந்து பாஸ் ஆகிடும். அதனால் let's say it's going to take like 1 second. ஸோ O of 1 அப்படின்னு வச்சுக்கலாம் பெஸ்ட் கேஸ்க்கு. அண்ட் ஆவரேஜ் கேஸ்க்கு வந்து for example if it's going to take if the age is going to be less than 18 or less than 35, it's going to come under the second or third condition. ஸோ அதனால் அது ஒரு ஆவரேஜ் கேஸாக எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மேபி it would take like 2 seconds or 3 seconds. பட் worst case வந்துட்டு when it goes to the else part, எல்லா கண்டிஷனும் பார்த்துட்டு and then else part வரும்போது it will take some 5 seconds. ஸோ இது வந்து worst கேஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போது
how are we going to represent this worst case, best case and then average case அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு worst கேஸ்க்கு we are going to represent in big O notation. And then average கேஸ்க்கு வந்து theta notation. And then best கேஸ்க்கு வந்து omega notation. This is big O, this is theta, and the best கேஸ்க்கு வந்துட்டு omega. So it is nothing but omega. ஓகே, ஸோ இந்த ரூல் படி ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்துட்டோம். ஏன் நம்ம வந்து வை வி ஷுட் ஆல்வேஸ் அசியூம் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்றது நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் வந்து அவாய்ட் கான்ஸ்டன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் இப்போ நான் ஒரு ஃபார் லுப் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபார் லுப் எழுதி இந்த மாதிரி ஒரு எவால்யூஷன் வந்திருக்கு. அதாவது 4n² + 3n² + 8 இந்த மாதிரி வராது. பட் நான் சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதை நம்ம வந்து எப்படி ஷார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரூல் படி நம்ம 3 ரூல் படி அவாய்ட் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அவாய்ட் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த 8 வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் ஒரு 8 ரூபா இல்லை 1 ரூபா, ஓகே 1 ரூபா நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா, அந்த 1 ரூபா வந்து பெரிய வேல்யூவாக தெரியாது. ஏன்னா 1,00,000 தான் பெரிய வேல்யூ. அது கூட நீங்கள் 1 ரூபாவோ 8 ரூபாவோ ஆட் பண்ணும்போது இட்ஸ் a வெரி ஸ்மால் அமௌண்ட் கம்பேர்ட் டு 1 lakh. அதனால அந்த கான்ஸ்டன்சி யூ கேன் அவாய்ட். அதனால தான் when you consider this evaluation, you can avoid the constants. அதனால இதில் வந்து 8 நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ரூல் 2 படி we are going to avoid the constants. like I said, அது ஒரு பெரிய தொகையாக இருக்காது. அதனால நம்ம அந்த கான்ஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரூல் அவாய்ட் லீஸ்ட் வேல்யூ. இப்போ வந்து 1,10,000 1,12,000 அப்படின்னும் போது ஒரு ரவுண்ட் ஆஃபாக சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, அரௌண்ட் 1 lakh நான் வச்சுருக்கேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அதில் இருக்க அந்த லீஸ்ட் வேல்யூ 10,000 நம்ம எடுத்துருவோம். அது மாதிரி தான் இதில் இருக்க அந்த 3n² நம்ம எடுத்துரும். ஸோ இட் ரிமைன்ஸ் ஒன்லி 4n². ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அண்ட் ஸோ 4 × n². இப்போ ஃபைனலி எப்படி வேல்யூ வருதுன்னா 4 × n² வருது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னும் போது இதுலேயும் கான்ஸ்டன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறோன்றதுனால we are going to take only this n². ஸோ அந்த ப்ரோக்ராம் படி நம்ம இமேஜின் பண்ண ப்ரோக்ராம் படி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும்னா big O of n² இப்படி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த ரூல் படி நம்ம வந்து இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை மாதிரி நம்ம இங்கே ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து big O நோட்டேஷன் வந்து O of 4 × n. ஸோ ஆக்சுவலி படி நம்ம இதில் கான்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா O of n. ஸோ இந்த ப்ரோக்ராம்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n. ஸோ இப்போ ஒரு ஃபார் லுப்க்கு நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி இப்போ 2 ஃபார் லுப் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ I is equal to 0, I is less than n, I plus plus for j is equal to 0, j is less than n,
j plus plus print some value. ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ I is equal to 0ன்னு இருக்கு. when I is equal to 0, இந்த பர்டிகுலர் ஃபார் லூப் எத்தனை முறை ரன் ஆகும்? when j is 0, ஃபார் எக்ஸாம்பிள் I வந்துட்டு n வந்துட்டு 3ன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ 0, 1, 2 இந்த மாதிரி 3 முறை ரன் ஆகும். இப்போ I is equal to 1ன்னு வருது லூப்பு. ஓகேங்களா? அப்போது j is equal to 0, 1, 2 3 முறை ரன் ஆகும். இப்போ I வந்து மறுபடியும் 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ j வந்து எத்தனை முறை ரன் ஆகும்? 1, 2 3 முறை ரன் ஆகும். இப்போ I வந்து 3ன்னு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்லேருந்து வெளில வந்துடும். ஸோ இப்போ இது எத்தனை முறை ரன் ஆயிருக்கு? when I is 0 3 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. when I is 1 3 times run ஆயிருக்கு. when I is 2 3 times run ஆயிருக்கு, which is equal to n. so when I is 0 n time run ஆயிருக்கு. when I is 1 n time run ஆயிருக்கு. I is 2 n time run ஆயிருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? n plus n plus n அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எத்தனை வாட்டி ரன் ஆயிருக்கு? 3 முறை ரன் ஆயிருக்கு. ஸோ n into n நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? which is nothing but n square. அப்போ இந்த ப்ரோக்ராம் கூட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n square. ஸோ இந்த மாதிரி லூப் I is less than n, j is less than n இருக்கும் போது நம்ம இப்படி கம்ப்யூட் பண்ண போகிறோம். இன்னும் சில கண்டிஷன்ஸ் வரும் ஃபார் லூப். ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். I is less than n, I plus plus for j is equal to 0, j is less than I. சில லூப் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து கம்ப்யூட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸோ n வந்து 3ன்னு வச்சுப்போம். I is equal to 0ன்னு இருக்கும் போது j வந்து எத்தனை முறை ரன் ஆகும்? ஒரு முறை தான் ரன் ஆகும். பிகாஸ் j is less than I. அண்ட் I வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது j வந்து எத்தனை முறை ரன் ஆகும்? 0, 1 2 முறை ரன் ஆகும். when I is equal to 2, j வந்து எத்தனை முறை ரன் ஆகும்? 0, 1, 2. அப்போது 0ன்னு இருக்கும் போது 1 டைம் ரன் ஆயிருக்கு. 1ன்னு இருக்கும் போது 2 டைம் ரன் ஆயிருக்கு. 2ன்னு இருக்கும் போது 3 டைம் ரன் ஆயிருக்கு. அப்போது நம்ம வந்து இது எத்தனை முறை ரன் ஆகும்? 1 + 2 + 3 till n வரைக்கும் ரன் ஆகும். இதோட ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசில். இது எப்படி நம்ம படிச்சிருப்போம்னா n into n plus சாரி நானே மறந்துட்டேன். n into n plus 1 by 2. ஸோ நம்ம ரூல் படி we can remove the least lower values. ஸோ n by 2 ரிமூவ் ஆகிடும். ஸோ n square by 2. அண்ட் அகெயின் நம்ம ரூல் படி கான்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் ஹாஃப்ன்றது கான்ஸ்டன்ஸ் தான். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா n ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார் லூப்க்கு இந்த ப்ரோக்ராமுக்கு த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n ஸ்கொயர். இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.
ஸோ வாட் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? ஸோ இதுக்கு வந்துட்டு how are we going to represent the space complexity na same like how we followed the time complexity. It is big O notation. And then ஸோ வாட் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு மெமரியில் அப்படின்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சிம்பிளி இட்ஸ் நத்திங் பட் மெமரி ஸ்பேஸ். நம்ம 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 எழுதின ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆக்குபை இந்த மெமரி இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 2 இன்புட் கொடுக்குறேன் விச் இஸ் நத்திங் பட் ஏ அண்ட் பி. 2 இன்புட் இருக்குது. அண்ட் இதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்யூட் ஏ அண்ட் பி அப்படின்றது தான் ப்ரோக்ராம்னும் போது சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தான் என்னோட ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து 2ஆக பிரிக்கலாம். மெமரி ஸ்பேஸ் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஆக்சிலரி ஸ்பேஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இன்புட் ஸ்பேஸ். Auxiliary space is nothing but the space which is taken to compute the input to அதாவது அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எவாலுவேஷன் நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ் ஆகிடும். The space which we take to compute or to solve the problem. Okay. An input space is nothing but நம்ம எவ்வளோ inputs கொடுக்குறோமோ அந்த input. The space which we take for the input. இதுதான் வந்துட்டு input space. ஸோ இங்கே வந்து input space வந்து A and B. இங்கே auxiliary space வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் calculate பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் வைக்கிறோம்ல, இதுதான் வந்து auxiliary space. இது அண்ட் A and Bன்றது தான் input space. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அ ஸ்பேஸ் ஆஃப் 1 and B is going to take a space of 1 and again C is going to take a space of 1. So big O of 3. Space complexity வந்துட்டு 3. இப்போது இதை ஷார்டன் பண்ணுன்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்புட்லேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி அவுட்புட்ஸ் கொடுப்பாங்க ஸோ தட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து எவாலுவேட்டர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா ஆஸ் வெல். அதனால் வி ஷுடன்ட் கோ வித் திஸ் ஃப்ளோ. எக்ஸ்ட்ரா 1 அதாவது ஆர்டர் ஆஃப் 2க்கு பதிலாக ஆர்டர் ஆஃப் 3 இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் குட் பி லைக் ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் big O of n or it could be big O of 2n. நான் சொன்னது தான். ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அதை கேல்குலேட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ நம்ம big O of n-க்கு பதிலாக big O of 2n கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் பெரிய ஒரு ஸ்பேஸை மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்காது. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். ஸோ இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது ப்ரோக்ராம்ஸ் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.